இந்த ரகசிய வருகை பின்பதாக என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொஞ்ச நாள் ஓய்ந்திருப்பார்னா இந்த உலகம் யாருடைய கரங்கள்ல கொடுக்கப்படும்னா அந்தி கிறிஸ்துனுடைய கரங்கள்ல கொடுக்கப்படும் இந்த 7ஆம் நாள். அப்ப ஏன் இந்த 7ஆம் நாள் கொடுக்கப்படுதுன்னா, இந்த 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருக்கும் பொழுது அவர் எதையுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த ஓய்வு நாளா வச்சிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 7ஆம் இந்த செவன்த் டே, அதாவது 7000 வருஷம் உள்ள போகும் பொழுது என்ன நடக்கும்னா, பிசாசனுடைய கரங்கள்ல இந்த உலகத்தை தேவன் ஒப்பு கொடுப்பார். அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துனுடைய அந்த ஆட்சியா இருக்கும். உபத்திரவ காலங்கள், மகா உபத்திரவ காலங்கள். அப்போ இதுக்குள்ள நாம பிரவேசிக்க கூடாது பிரியமானவர்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இதற்கு முன்பதாக போனா மட்டும்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர்த்து இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் இருக்கா கேட்டா இல்ல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது யூதர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த 1,44,000 பேர் தான் உள்ள போவாங்க. அந்த 7 வருஷம் அந்த அரசு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ள அவங்க தான் பாடுபட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த 1000